பிரைஸ் தி லார்ட். வதனம் டிவியின் வழியாக இயேசுவோடு நான் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபின் நிருபத்திலே யாக்கோபு எழுதினதான அந்த நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1-5 வரை நாம் வாசிக்க போகிறோம். இந்த வசனம் நமக்கு பொதுவாய் எல்லாருக்கும் அறிந்ததான ஒரு வசனம். வேதத்திலே பார்க்கிறோம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம், ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் ஞானத்தை தருகிறேன். பொதுவாக இந்த வசனத்தை படிக்கிற பிள்ளைகளுக்கு நாம் அதிகமாய் கற்றுக் கொடுப்போம். படிப்பதற்கு முன்பாக நீங்கள் இந்த வசனத்தை வைத்து ஜெபித்து நீங்கள் படியுங்கள், உங்களுக்கு ஞானம் உண்டாயிருக்கும் என்று நாம் பொதுவாய் படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை சொல்லுவோம். ஆனால் யாக்கோபு இந்த நிருபத்தை விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார். விசுவாசிகள் தேவனை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேத பகுதியை அவர் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரனாய் இருந்த இந்த யாக்கோபு இந்த நிருபத்தை அவர் சபைகளுக்கு அவர் எழுதுகிறார். நாம் இதுவரை அறிந்திருந்த ஞானம் நமக்கு போதாது, இன்னும் நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து தான் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறையுள்ளவனாய் இருந்தால். ஒருவன் ஞானத்தில் குறையுள்ளவனாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் இயேசுவை முழுவதுமாய் அறிந்து கொள்ளாதவர்களாய் இருக்கிறார்கள். ஞானம் இல்லாதவர்கள் என்று இந்த வேதவசனம் சொல்லவில்லை, ஞானத்தில் குறையுள்ளவர்கள், தேவனை அறிகிற அறிவில் குறை உள்ளவர்கள். தேவனை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோமோ என்று நம் இடத்தில் கேள்வி கேட்டால் நிச்சயமாய் நாம் அவரை முழுவதுமாய் நாம் அறிந்து கொள்ளவில்லை. இயேசுவோடு 3.5 ஆண்டுகள் சீஷர்கள் நடந்தார்கள். அவர்கள் 3.5 ஆண்டுகள் இயேசு செய்த எல்லா பிரசங்கத்தையும் கேட்டார்கள், இயேசு செய்த எல்லா அற்புதத்தையும் அவர்கள் கண்டார்கள். ஆனாலும் அவர்கள் இயேசுவை முழுவதும் அறியாதிருந்தார்கள். நாம் வேதத்தில் அதை குறித்து நாம் அழகாய் வாசிக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், நான் மரிக்க போகிறேன், நான் மரணமடைய போகிறேன், நான் மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போகிறேன் என்று அவனுக்கு போதிக்கப்பட்ட போதிலும் அவர்கள் அந்த ஞானத்தை அறியாதவர்களாகத்தான் இருந்தார்கள். அதனால தான் சபைகளுக்கு யாக்கோபு சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் இன்னும் உம்மை அறிய வேண்டும், ஆண்டவரே நான் இப்பொழுது உம்மை குறித்து அறிந்திருக்கிறதான அறிவு எனக்கு போதாது, நான் இன்னுமாய் உம்மை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் உம்முடைய காரியங்களிலே நான் அதிகமாய் உம்மை அறிந்து கொண்டு உம்மோடு கூட உறவாட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உடையவர்களாய் ஒவ்வொரு விசுவாசிகளும் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதுகிறார். நம் மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலே சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே அவனுடைய தாயும் அவனுடைய சகோதரர்மார்களும் அவரை சந்திக்க வருகிறார்கள். அப்பொழுது ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அவர் பேசுகிற ஞானத்தை குறித்து அங்கே இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவனுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஞானம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இயேசுவின் ஞானத்தை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நாம் அந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலே அந்த அவருடைய வளர்ப்பிலே நாம் சொல்லும்போது லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் சொல்லும்போது, இயேசுவானவர் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் வளர்த்தியிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசு ஏன் ஞானத்தில் வளரணும்? அவர் தானே ஞானத்தின் ஊற்று. ஆனால் அவர் பூமியிலே இருந்த நாட்களிலே அவர் ஞானத்திலே நிறைந்தவராய் இருந்தார். இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொருவருக்கும்
ஞானம் என்பது அவசியம். அதுவும் தேவனை குறித்ததான ஞானம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் வேண்டும். இந்த வேளையிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் ஒரு வேத பகுதியை நாம் பார்க்கிறோம். அங்கே ஸ்தேவான் ஞானத்தினால் நிறைந்தவனாய் பேசுகிறான். அவன் பேசுகிறான். ஸ்தேவான் என்ன பண்ணுறான்? அங்கே இருக்கிறதான யூதர்களோடு அவன் பேசுகிறான். அவன் பேசுகிற ஞானத்தை குறித்து அங்கே இருக்கிறதான ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறதை நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. ஒருவன் ஞானத்தினால் நிறைந்தவனாய் தேவனுடைய வசனத்தை பேசுவார்களே ஆனால் அவர்களுடைய பேச்சிற்கு எதிர்பேச்சு ஒருவராலும் பேச முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எப்படி பேச வேண்டும் என்றால் ஞானம் நிறைந்த பேச்சுகளாய் பேச வேண்டும். பல நேரங்களிலே நாம் பேசுகிற பேச்சு அநேக பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது. நாம் இந்த நாட்களிலே நம்முடைய பேச்சை கவனமாய் நாம் பேச வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே, நான் பேசுகிற ஒவ்வொரு காரியமும், நான் சொல்லுகிற ஒவ்வொரு ஆலோசனையும் மக்களுக்கு பயனுள்ளதாய் மாற வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவ ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். அதை குறித்து அவர் அந்த ஸ்தேவானை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் வசனத்தை பேசுகிறான். வசனத்தை எப்படி பேசுகிறானா, அந்த 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. யாரெல்லாம் ஆண்டவருடைய ஞானத்தினால ஆவியினால நிறைந்திருக்கிறார்களோ அவர்கள் எதிராய் ஒருவரும் நிற்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக நாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனம் 39ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே அந்த யோசேப்பு அவன் பார்வோனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். உங்களில் ஞானம் உள்ளவனை தெரிந்து கொண்டு அவனிடத்தில் இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பார்வோன் இடத்தில் அவன் சொல்கிறான். ஞானம் நிறைந்த ஒருவனால்தான் இந்த தேசம் காக்கப்பட முடியும் என்று யோசேப்பு சொல்லுகிறான். அப்படி என்றால் நாம் ஒன்று நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தேசம் காக்கப்படுவதற்கு ஞானம் என்பது நிச்சயமாய் வேண்டும். நாம் தேசத்தை காக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தையும், நாம் உற்றார் உறவினர்களையும், சொந்த பந்தங்களையும், நம் இனத்தார்களையும் நாம் காக்கப்படுவதற்கு நாம் ஞானம் உள்ள ஒரு தேவ ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்று இந்த காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த வேதவசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு அவருக்கு சொல்றார், ஞானம் என்பது மிக அவசியம், அவரால்தான் இந்த தேசம் காக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் இன்றைக்கு நமக்கு அதிகமான ஞானம் என்பது அவசியம். ஞானமான பேச்சும் ஞானமான செயலும் நமக்கு இருக்குமே ஆனால் நிச்சயமாய் நாம் இந்த தேசத்தில் உள்ள எல்லா காரியங்களிலிருந்து நாம் காக்கப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த ஞானத்தை பெறுகிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஞானத்தை தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்று அந்த வேதவசனம் அலாச்சில் ஒருவன் உங்களில் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவுள். ஃபர்ஸ்ட் நம் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே, இந்த ஞானம் என்னை வாழ வைக்கும். இந்த உபத்திரவ நாட்களிலே, இனி வருகிறதான உபத்திரவ நாட்களிலே நான் கடந்து செல்வதற்கு தேவனுடைய ஞானம் எனக்கு நிச்சயமாய் வேண்டும் என்று நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்று கொள்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த யாக்கோபின் நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நாம் எப்படி கேட்க வேண்டும் என்று சொன்னால், சந்தேகப்படாமல் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாரும். இன்றைக்கு நாம் கண்டுபிடிக்கப்பட்ட அநேக கண்டுபிடிப்புகள், நாம் இப்பொழுது உபயோகப்படுத்துகிற அநேக தொழில்நுட்பங்கள் எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரமானது வேதம்தான். வேதத்தை ஒரு மனிதன் கற்றுக்கொண்டு அதிலே அவன் ஆராய்ச்சி
செய்கிற போது கர்த்தர் அதிலிருந்து ஞானத்தை தருகிறார். அந்த ஞானத்தின் விளைவாகத்தான் இன்றைக்கு நாம் அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதை மாத்திரமல்ல, கண்டுபிடிப்பதற்கு மாத்திரம் ஞானம் நமக்கு தேவையில்லை. ஆண்டவரோடு இன்னும் கிட்டி சேர்வதற்கு நமக்கு ஞானம் வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். என்றைக்கு ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அன்னைக்கு அவனுக்கு ஞானம் உண்டாயிருக்கும். இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஒரு மனிதன் கர்த்தருக்கான பயத்தை விட்டு அவன் விலகி போகிற போது அவன் ஞானம் இல்லாத செயல்களை செய்கிறான். ஆண்டவரோடு ஒரு மனிதன் நடக்கிற போது, ஆண்டவரோடு ஒரு மனிதன் இணைக்கப்படுகிற போது ஞானத்தை பெற்றுக்கொள்கிறான். இந்த யாக்கோபு நிருபத்திலே இந்த 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அவர் அழகாய் சொல்கிறார், யாக்கோபு உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தான் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். இந்த வேளையிலே நாம் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஞானம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஞானம் இல்லாமல் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஞானம் தன் வீட்டை கட்டும். வேதத்தில் நிறைய ஞானவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் என்னென்னலாம் செய்யும்னா நாம் வேதத்திலிருந்து பார்ப்போமே, ஆனால் அநேக காரியங்கள் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தின் ஊற்று ஆண்டவர். இந்த நாட்களிலே நாம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவோம். நாம் ஆண்டவரோடு கிட்டி சேர்கிற ஒரு வாழ்க்கை வாழுவோம். இன்னும் ஞானத்திலே நாம் வளருகிறதுக்கு வேதத்தை நாம் அதிகமாய் வாசிப்போம். நாம் ஆண்டவரோடு இருந்தால் நிச்சயமாய் நமக்கு ஞானம் என்பது உண்டாயிருக்கும். ஞானம் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டா அவன் பேச்சு மாறும், அவனுடைய பார்வை மாறும், அவனுடைய செயல்கள் மாறும். அதனால தான் நம்ம ஊரில் ஒரு அழகாக சொல்லுவாங்க, படித்தவர்களை குறித்து சொல்லும்போது அவர் சொல்லுவாங்க, நீங்கள் படிச்சிருக்கீங்கள அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி செய்யலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, படித்திருந்தால் அவங்க ஞானமாக செய்வாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவுக்குள் வாழ்கிறதற்கும் கிறிஸ்தவ ஞானம் நமக்கு மிகவும் அவசியம். அதை நாம் தேவனிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஞானத்தினாலே நம்மை நிரப்புவார். தேவனை அறிகிற ஞானம் நமக்கு மிகவும் வேண்டும். இந்த நாளிலும் நாம் அதிகமாய் ஜெபிப்போம், ஞானத்துக்காய் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஞானத்தினால் நிரப்புவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.